ஹைடா செல்லக்குட்டி சாமி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேகியோட பார்ட் 4 தான். சாரிடா கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன். ஏன்னா ஸ்டோரியை அந்த கண்டினியூ பண்ண எப்படி பண்ணதுனே தெரில. அந்த டேகியோட பார்ட் 3க்கு அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் என்ன அதை கண்டினியூ எப்படி பண்ணதுன்னு. நிறைய பேர் என்னோட ரெக்வஸ்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஏன் இவ்வளோ நாள் ஆக்கினுக்கேன், ஏன் நீ இந்த மாதிரி கான்செப்டும் சரியில்லை அப்படின்னு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த கதையெல்லாம் உருவாக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகேடா, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி போன தடவை என்ன நடந்திருக்கோன்னா சுகா தான் அவனோட கசின் தெரிஞ்சிருக்கோம். அவன் ஒரு எஸ்ஐ போலீஸு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருப்பான் தயாங்க. அதுக்கப்புறம் தான் போய் சொல்லணுன்னு இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம போகலாம் கதைக்குள்ளே. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தாயாங்க கேட்குறான், டேய் இப்போ ஏதாச்சும் சொல்லு சுகா, ப்ளீஸ் சுகா, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன உனக்கு தெரியணும் அவ்வளோதானே. உங்கள் அப்பா ஒரு டக் லீடர், எங்கள் அம்மாவும் டக் லீடர் தான். ஆனால் அவர் சரியாக பண்ணலன்னு சொல்லி அந்த சின்ன வயசில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஏதோ ஒரு தப்பாக விஷயம் நடக்க போது மட்டும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட் நடந்து உங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்பாவை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் நான் அத்தை கூட தான் உங்கள் அப்பாவோட அக்கா, நான் அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன். நான் எஸ்ஐ இந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சுட்டு அதோட டீட்டெயிலாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் நீ அவங்களோட மகன் தெரியாது, ஓகேவா. நான் காலேஜ் வந்தது வேறு விஷயம். ஆனால் அந்த டைமில் உன்னை பார்த்தேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன் மேலே க்ரஷ் இருந்துச்சு. அதனால் உன் டீட்டெயிலாம் கேட்டேன். நீ அவங்களோட பையன், நான் கிம்மோட பையன் தெரிஞ்சோடனே நான் ப்ரொஃபஸர் மாதிரி நடிச்சிருந்தேன். எனக்கு மேக்ஸ் வரும், ஆனாலும் மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் எஸ்ஐ தான். அண்டு இப்போ பேசினது, இப்போ நடந்ததுலாம் பெருசாக குழப்பிக்காத. உங்கள் அப்பா டாக்டர், அவ்வளோதான். உங்கள் அம்மா எதுவும் பண்ணலை. உங்கள் அம்மா அங்கே தனியாக இருக்காங்க. ஐ திங்க் எங்கள் அத்தை செத்துட்டாங்க. இது அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, எப்படி தெரிய வைக்கிறதுனே தெரில. உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணுன்னா நீ சொல்லிக்கோ, ஆனால் இந்த வீட்டை விட்டு உன்னால் போக முடியாது. ஏன்னா உன்னை தேடி நிறைய பேர் உங்கள் அப்பாவோட எனிமீஸ்லாம் உன்னை தேடி வராங்க. ஏன்னா உன்கிட்டேருந்து ஒரு காரியம் நடக்கணும்னு. அது சொன்னால் உனக்கு புரியாது, உனக்கு எப்படி சொல்லத்துன்னு தெரில, அவ்வளோதான். அண்டு இந்த வீட்டில் தான் நீ இருக்க போகிற. அண்ட் நீ ஒரு போலீஸோட ஒய்ஃப், ஹஸ்பண்டுன்னு இருந்தால் உன்னை தேடி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மேரேஜு. உனக்கு இது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கும் உனக்கும் மேரேஜ் நடக்கும், அவ்வளோதான். நீ நினைக்கலாம் நீ சின்ன வயசுலேருந்து க்ரஷ் வச்சுருக்க, அதனால நீ இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கலாம். அதெல்லாம் இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ கூட வெளில போ, கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வா. உன்னை தேடி சில பேர் ஃபாலோ பண்ணி நிற்பாங்க. நம்மள தான் சொன்னேன், அதுக்குன்னு போயிடாத. நம்பிக்கையோ ஹோப்பு, அவள் சொன்னது உண்மை தான், இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லி போயிடாத. என்னால் எல்லா டைம்லையும் உன்னை ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது. அண்டு உனக்கு ப்ரூஃப் வேணும், எங்கள் அப்பா ஒரு டக் லீடர் தான் அப்படின்னு ப்ரூஃப் வேணும்னா என் லேப்டாப் எடுத்து செக் பண்ணிக்கோ, இந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு ப்ரூஃப்லாம் பார்க்குறான். அங்கே அவங்க அப்பா கொலை பண்ணதும் அவளோட பண்ண டீலர்ஸ்லாம் லைன் பை லைன் லிஸ்ட்டுலாம் வருது. இதை பார்த்து தயாங்க செம்ம ஷாக்கு. எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் வேலையை செஞ்சது இல்லையே. உன்னை ஏன் உன்னை அடித்து வளர்த்துருக்காரு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு நீ போவேன் தான். நீ பெரிய பையனாகி ஒரு மெச்சூரிட்டி வர டைமில் உனக்கு இதெல்லாம் சொல்லுவேன் தான் இருந்தார். ஆனால் தான் எங்கள் அப்பா கூட இந்த மாதிரி தான் என்னை பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா இறந்துட்டார், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாரு, சொன்னால் கேளு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான், பட் எனக்கு தெரியாது நீ எப்படி எடுத்துப்பேன்னு. அதுக்கு நான் கூட க்ளோஸாலாம் வரல.
இத்தனை நாளாக காலேஜில் நடந்தது சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் எனக்கு ஏதோ ஒரு தெரியாமல் நான் பண்ணிட்டேன். நான் சம்டைம்ஸ் உங்ககிட்டேருந்து விலகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீயே நெருங்கி வந்துட்ட. என்னையே மீறாமல் நான் சில தப்புங்களாம் பண்ணிட்டேன். வந்துட்டேன் வேறு எதுவும் இல்லை. இன்னும் 2 நாளாக கல்யாணம் நடக்க போகுது. மைண்ட் செட் மாற்றிக்கோ. உங்கள் அப்பாவுக்கு கன்ஃபார்ம் மரண தண்டனை கொடுப்பாரு. அதான் நான் சொல்ல முடியும். நான் 12 வருஷமாக இந்த பிஸ்னஸ் செஞ்சுருக்கேன். 12 வருஷம் கூட அது கம்மி தான். ஐ திங்க் 16 இயர்ஸாக இது பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் உங்கள் அம்மா பார்க்க தான் போகிறோம். இது உன் மைண்ட் செட், லைக் இது உன்னோட மைண்டில் என்ன சொல்லுதுன்னு சொல்லு. லைக் இது மாதிரி சொல்லாமா வேணாவா? அண்ட் ஒரு வேளை இப்போ கன்ஃபார்மாக பார்க்க தான் போகிறோம். ஏன்னா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஐ திங்க் உங்கள் அம்மா இதை பற்றி ஓகேன்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் பேசியிருக்காங்க இந்த விஷயம்லாம். அதனால் உங்கள் அம்மா இதை பற்றி ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தான் போய் பார்த்துட்டு பேசிட்டு வராங்க. ஆனால் இதை உங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா சொல்லாமா வேணாவான்னு அது நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுகா போயிடறான். இந்த தாயம் கேட்டு தான் இருக்கான். அவனுக்கு அவ்வளோதான் பிளாங்காக அவன் மைண்டு. என்னடா சொல்கிறான் இவன், இவ்வளோ சொல்கிறான், என்னடா இது சின்ன வயசில் என் மேலே க்ரஷ் இருக்குன்றான், எங்கள் அம்மா அப்பா இப்படி பேசியிருக்கான்றான், அவங்க அம்மா அப்பா எங்கள் அப்பாவை சுட்டுட்டான், சரி எங்கள் அப்பா அவங்க அம்மா அப்பாவை சுட்டுட்டான்றாங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க அத்தை கூட வளர்ந்துருக்குன்றாங்க. என்ன பேசினிருக்கான், ஏது பேசினிருக்கான், எங்கள் அப்பா 16 இயர்ஸாக ட்ரக் டீலரா இந்த மாதிரி பிஸ்னஸில் இருந்திருக்காரு, என்ன இதுக்காக தான் என்ன அடித்து வளர்த்துருக்காரு அப்படின்னு அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறான் இவன், எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு எல்லாம் ஓகேன்னு தோணுது, இவன் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு ஏன் என் மைண்டு சொல்லுது. இது எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறான். ஃப்ரெஷ் அப்படியே அவன் வந்து சொல்லியிருப்பான் சுகா, லைக் டைனிங் டேபிள்லாம் சாப்பாடு இருக்கு வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் இல்லை. அவன் எந்த இடத்துல சொன்னான், அந்த பிளேஸில் சோஃபாவில் சொல்லியிருப்பான். அதே இடத்துல உட்காரிட்டு அப்படியே இருக்கான். அவன் அந்த பிளாங்க் ஃபேஸ்லேயே இருக்கான். அவன் யோசிக்கிறான், என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கும். இங்கே வந்து சுகா வந்து லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். தயங்க பார்க்குறான். இன்னும் ஒரே இடத்துல அப்படியே உட்காடுறான். தயாங் சுகா பயந்துட்டியான்னு, இல்லைனா என்னாச்சு உனக்கு? இல்லை சுகா, எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்குது. ஆனால் தான் உன்கிட்ட சொல்லாமல் இருக்கலான்னு இருந்தேன். நீ தான் துருவி கேட்ட. இந்த வயசில் உனக்கு என்ன புரியும் சொல்லு. ஐயோ எங்கள் அப்பா பண்ணது அதெல்லாம் இல்லை, எனக்கு இவர் பண்ண திந்த பிஸ்னஸ் அந்த பிரச்சனையே இல்லை, என்னையும் பண்ண வைக்கிறாரு, உன்னையும் உங்கள் அப்பாவும் கொண்டுட்டாருன்ற, என்ன எனக்கு 2 நாள் கல்யாணன்ற. ஒரு வேளை எனக்கு மற்ற விஷயத்தில் கூட குழப்பம் இல்லைனாலும் ஆனால் உங்க கூட கல்யாணம் சொல்கிறாங்களே, ஏன்டா எனக்கு எனக்கு வர? ஐயோ அப்படி சொல்ல சுகா, ஐயோ படிச்சுன்னு தானே இருக்கேன், உனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம்னு. உன்னை யார் ஸ்டாப் பண்ண போகிறா? வீட்லேயே இந்த படி, இல்லைன்னா காலேஜுக்கு போ. ஆனால் உனக்கு சேஃப் கார்டு ஒருத்தன் வந்துட்டு தான் இருப்பான். யார், நீயா? இல்லை, கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவாங்க. அவர் பேர் ஜேஹோ. உன்னை பார்த்துக்காவே வருவார். அதுதான். சரி, இப்போ அம்மா பார்க்க போகிறேன்றியே, நான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நான் சொல்லிப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும், நீ தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீ தான் சொல்லணும். ஒரு வேளை உங்கள் அம்மா சரி, நீ ஒரு வேளை அவங்கள மாதிரி நீ இருக்க அப்படின்னா, லைக் அவங்களோட ஜீன் உனக்கு வந்திருக்கு, புரியல அப்படின்னா எப்படி சொல்கிற? ஆமாம், துரி நீ கேட்ட மாதிரி அவங்களும் துரி கேட்டாங்க, என்ன பண்ணுது? நீ அப்படி சொல்கிறியா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வேணால் கேட்டு பார்க்கட்டா, லைக் எங்கள் அப்பா இந்த மாதிரி
இந்த மாதிரி என்ன பிஸ்னஸில் இருந்தாரா தெரியுமா தெரியாதான்னு நீ வேணா ஒரு குறுக்க லைக் சுற்றி வச்சு கேட்குறியா? நீ தான் என் போலீஸ் ஆச்சே. அப்படியா? சரி நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டியா? இல்லை. அடா பாவி, ஒரே இடத்துல அப்படியே உட்காடுறியா? இல்லைடா, எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு, இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம்ன்றா. நீ இதை லவ் மேரேஜ் எடுத்துக்கிறியா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கிறியா இல்லைனா ஃபோர்ஸ்ட் மேரேஜ் எடுத்துக்கிறியான்னு தெரியாது, ஆனால் கல்யாணம் நிச்சயம்தான். அண்டு இத்தனை நாளாக காலேஜில் நடந்தது, அது இனிமேட் நடக்காது. அது உன் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணாமா வேணாம், வேறு எதுவும் இல்லை. டேய், எனக்கு எல்லாம் ஓகே தான்டா. லவ் மேரேஜ் தான் நான் எடுத்துப்பேன், வேறு என்ன மாதிரி எடுத்துப்பேன்? என்னது? அதில் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் லவ் மேரேஜ் எடுத்துப்பியா? இரு, எதுக்காக இது சொன்னேன்? என்ன இவ்வளோ நடந்துடுச்சு, உமேல் க்ரஷ் வராமல் வேறு என்ன வரும்? சின்ன வயசுலேருந்து எனக்கு உமேல் எந்த ஃபீலிங்கும் வரல. இத்தனை நாளாக நடந்து தான் நமக்கு. ஓ, ஓகே, அப்போனா நான் ஓகேவா உனக்கு? மண்டைக்கு இன்னுமா புரியல. லவ் மேரேஜ்ன்ட்டேன், அதான் சுற்றி வச்சு சொல்லிட்டேன்ல, அதான் டேரெக்டாக சொல்லிடுவேன். டேய் எருமை, புரியுதா இல்லையாடா? சுற்றி வச்சு சொன்னதுனால உனக்கு புரியலையா? டேரெக்டாகவே சொல்கிறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேப்பா? ஐ லவ் யூ. இப்போ டேரெக்டாக சொன்னால் ஓகேவா? அதான் சுற்றி வச்சு சொன்னால் தான் புரியலண்ணா, டேரெக்டாக சொன்னாலும் புரியுதா? மாறமாண்டே கேருதா? சரி எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வரலாவா? அவங்க கூட சொன்னதான் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு, லைக் தயங்கூட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, தயங் என்ன நடக்குது இங்கே? தயங் எங்கே போன? சுகா, நீ சின்ன வயசுலேருந்து சுகாவா? இங்கே பாருங்க அத்தை, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் லைன் பை லைனாக. இங்கே பாரு சுகா, இவரோட அப்பா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட டக்லீடர் தான். அண்ட் என் புருஷன் தான் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டு தான். எனக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல. என் மேலேயும் தப்பு இருக்குது. நான்லாம் இந்த போலீஸில் சொல்லியிருக்கோம், ஆனால் என்னை எவ்வளோ என்னை மிரட்டி வச்சார். நான் தான், ஐயோ அத்தை, இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் தெரியுமா தெரியாதான் கேட்க வந்தேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் வேணும்னு கோர்ட் ஆர்டர் கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஒருவேளை நான் இதை சொல்லிட்டுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருப்பார்? ஜெயிலா? தூக்கு தண்டனை தான். 16 இயர்ஸாக இதெல்லாம் பண்ணுறாருல. தூக்கு தண்டனையா? ஐயோ, என்ன சொல்கிற சுகா? என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே. புருஷனாக இருந்தாலும் புருஷன் இந்த மாதிரி தப்பான ஓகேவா அத்தை? என் லைஃபே அவர்னாலே எல்லா லைஃப்பும் என் லைஃப் ஃபுல்லாக ரூன் ஆயிடுச்சு. அப்படியே அவ்வளோதான். நான் பாதி லைஃப்பை நான் அம்மா அப்பா இல்லாமல் வாழ்ந்துட்டேன். உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நானே அத்தை கூட தான் வளர்ந்தேன். அத்தையும் இப்போ இறந்துட்டாங்க. இப்போ நான் தனியாக வாழ்ந்துன்னுக்கேன். இவ்வளோ மேலே வந்திருக்கேன்னா எதுக்காக? உங்கள் புருஷன் இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இதுவே உங்கள் அம்மா அப்பாவை கொண்டுட்டாருன்னா சும்மாவை விடுவீங்க உன் புருஷனை? நீங்களா சொல்லுங்கள். உன் நிலமை புரியுது தான். ஒரு 25 இயர்ஸ்லேயாச்சு அவர் வந்துடுவார், ஜெயிலேருந்து வந்துடுவாருன்னா சரி. 25 வயசில் அதுக்கப்புறம் 50 வயசு ஆயிருமே அவருக்கு. தாயா கமனர், ஓகே. இங்கே பாரு சுகா, அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியும் தான். பட் ஆனால்
நான்லாம் சொல்ல மாட்டேன். தூக்கம் வரலனா இப்படி என்னை சுற்றி எப்படி பேசுன்னு தெரியுமா? அம்மா நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா. நீ சின்ன பையன், கம்முன்னு இரு. அத்தை இங்கே பாருங்க, சொன்னா கேளுங்க. சுற்றி எப்படி பேசுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் புள்ள லைஃபு, உங்கள் லைஃபு என்ன யோசிப்பீங்க? நீங்களே சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பை பற்றி நீங்கள் யோசிங்க. நீங்கள் என் லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தாயங்கிட்ட என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ளஸ் மேரேஜும் நடக்க போகுதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லிட்டுக்கப்புறம் தாயங்கூட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் தாயங்கையும் இந்த மாதிரி பிஸ்னஸை சேர்க்க போகிறாங்க அப்படின்றனால தான் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்படியே புரியுது. அப்புறம் அவங்களோட மைண்டும் பிளாங்க் ஆகுது. ஓகேடா, இங்கே நிறைய சவுண்டு கேட்குதுடா. நான் தாண்டா சீக்கிரமாக முடிக்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இது எப்படியாச்சும் முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? பாய்டா.